காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி தான் கன்னி ராசி. தான் கோவப்பட்டால் நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியும் இவங்க தான். ஏன்னா அதை நல்லா உணர்ந்திருப்பாங்க. கோவப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளுவாங்க. ஏன்னா இது நில ராசி, புதனுடைய ராசி. நினைத்ததை சாதிக்கணுங்கிற ஒரு இலக்கு மட்டும்தான் இவங்களுடைய எண்ணத்தில் மைண்டில் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு சில விஷயங்களில் குழம்புனாலும் கூட நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்கள் சொல்லலாம். என்ன ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் போட்டு மனதில் போட்டுக்கிட்டு குழம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது பொதுவாகவே கொஞ்சம் சளி போடுறவங்க மாதிரி தான் பேசுவாங்க. பொழுதுனிக்கும் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக எல்லாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த விஷயத்தையுமே முழுமையாக ஆராயக்கூடிய ஒரு திறன் படைத்த நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சுதந்திரமாக முடிவு எடுக்கணும், தனிச்சையாக நின்று தானாக எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா தன்னால் அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா காரியத்தையும் கணக்கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு உதவியே செய்யணுன்னா கூட வெளிப்படையாக போய் எல்லாருக்கிட்டையும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை மறைமுகமாவது அந்த உதவியை செய்யக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு ஒரு சில இடத்துல புலம்பக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயத்தில் டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக முடிவெடுப்பாங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விஷயத்தில் ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், கோவப்பட்டால் அதை ஜெயிக்க முடியுமா, அது முடியாது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்தவங்க தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள். இவங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வங்கியில் கூட ஒரு சிலர்லாம் லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காம இருந்திருக்கும். வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தலைவிகளுக்கு இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபகரமான கிரக அமைப்பாக அமைந்திருக்கு. தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த குழப்பமான மனநிலை மாறி ஒரு தெளிவு, ஒரு பிரகாசம் தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற நாட்களில் ரொம்ப பிரைட்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. குறித்த நேரத்தில் கரெக்டாக முடிவெடுப்பீங்க. கரெக்டாக ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு விதமான பயம், ஒரு விதமான சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாக இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறும். உயர்கல்விக்காக ஒரு சில விஷயங்களுக்காக முக்கியமான முடிவெடுக்க முடியாத குழம்பி போயிருந்த கன்னிராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் உயர்கல்வி இதை படித்தா நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஆசிரியருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவருடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இந்த தொந்தரவுகளும் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் ஒரு ஸ்டெப்பு முன்னே வச்சுன்னா 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு
அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு பரிகாரமாக இது அமையும். இதை முடிந்தால் இந்த கன்னிராசி என்பர்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் நீங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானம் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் மே மாதம் 14 இருந்து பாக்கியம் மற்றும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் கர்மஸ்தானத்தில் வந்து நுழையும் போது இந்த 2 கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை குரு சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை அலுவலகத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் அதற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் சம்பள உயர்வுக்காக போராடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் அந்த ஆசை இலக்கு இதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ரிஷபராசிக்கு செல்லறதுனால பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். வெளியில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு இடமாற்றம் அதன் மூலிமா நல்ல லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் நகர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். டக்குன்னு லாபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். 10ல் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஃப்ரெண்டுகள் வகையில் பிராண்டடாக ஒரு சில தொழில்கள்லாம் ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்கி விற்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வி சம்பந்தமான தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மே 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா 9ல் புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி புதுசாக ஒரு சில தொழிலெலாம் ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேசியே பல காரியங்கள் சாதிக்க போகிறீங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்திடமிருந்து ஒரு சிலருக்குலாம் லைசன்ஸுக்கு கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் அந்த லைசன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் பலமாக இருக்கிறதுனால கர்மஸ்தானம் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய வருமானம் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மே 11ல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத வீண் செலவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி இந்த காப்பீடு போட்டுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இன்சூரன்ஸ் மூலிமா ஏதாவது லாபம் பெருசாக ஒரு தொகை கைக்கு வரும். மே 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும்போது நீண்ட காலமாக ஒரு சில தொழில் செய்யலாம்னு நினச்சிக்கலையா அந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மே மாதம் 11ல் 3ஆம் மற்றும் அஷ்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் ஆட்சியாக வந்து அமரும்போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வேகமாக ஓடிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உஷ்ண கிரகம். அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை கோபம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ல் செவ்வாய் வரும்போது அவருடைய பார்வை 2ஆம் வீட்டில் படும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏன்னா வாக்குஸ்தானம் வரும் அந்த 2ஆம் இடம். அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஈகோ பிரச்சனை பேச்சில் கடுமையான வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படும். மனதில் கொஞ்சம் அமைதி இருக்கட்டும். தியான பயிற்சி செய்யுங்க. யோகா பயிற்சி செய்யுங்க. அதிக நேரம் இந்த பயிற்சியில் செய்யணும் மூலிமா மன அமைதி பெறும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது
அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா கூட ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எடுக்கிற வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் கூட உடன் இருக்கிறவங்களால ஒரு சில இன்னல்கள் வரும். அவங்களுடைய ஒத்துழைப்பு கரெக்டாக கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. நட்பு வட்டாரத்தில் சின்ன விரிசல்கள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே கூட கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியாக நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. வேலையை கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் புதன் அமரும் போது அவரோட செவ்வாயும் சேரும்போது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் மே 10 வரை சகாயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே அமர்றதுனால ஒரு இனம் புரியாத குழப்பம், மனதுக்குள்ளேயே ஒரு சின்ன இடர்பாடு, பிரச்சனைகள், ஒரு இனம் புரியாத கவலை இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் கூட கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள், ஒரு தவறான ஒரு சில இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் சட்டச்சிக்கல்லாம் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்க அர்த்தநாதீஸ்வரர் வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.